நான் ராம்கி டைரக்டர் பேசுறேன். சின்ன பட்ஜெட் படம் அப்படின்னாவே 1 கோடி, 1 1/2 கோடி. அதுக்கு கீழ படமே எடுக்க முடியாது அப்படின்னு புதுசா வர தயாரிப்பாளர்ட்ட ஒரு மைண்ட் செட் இருக்கு. அப்படி கிடையாது. 25 லேக்ஸ்ல படம் எடுக்க முடியும். ஒரு 25 லேக்ஸ்ல நான் ஒரு படத்த எடுத்துட்டேன். அதாவது ஒரு இயக்குனரின் கதை. அந்த படத்துல 4 ஹீரோயின் இருப்பாங்க, 4 பாடல்கள் இருக்கும், 2 ஹீரோ இருக்காங்க, ஒரு ஃபைட் இருக்கு, மற்ற அப்பா, அம்மா கேரக்டர்ஸ் எல்லாரும் இருக்காங்க. ஒரு 5, 6 லொகேஷனுக்கு போயிட்டு வந்திருக்கோம். எப்படி ஒரு 25 லேக்ஸ்ல இவ்வளோ விஷயம் பண்ண முடியும் அப்படின்னா, எங்களுடைய 30 வருட அனுபவம். இந்த அனுபவம் இருக்கிறதுனால ஈஸியா எங்களால பண்ண முடியுது. அதாவது ஒரு கேமராமேன் அப்படின்னா நல்லா 4, 5 படம் பண்ண கேமராமேன தான் கூப்பிட்டு போட்டுருக்கோம். ஏன் அவர் நாங்க குடுக்குற சின்ன காசுக்கு வராருன்னா, அவரு நாளைக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும்போது நான் போய் சின்ன பணத்துக்கு ஒர்க் பண்ணி குடுப்பேன். அப்ப அந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிற பெரிய பெரிய டெக்னீஷியன்ஸ் பூரா நமக்கு நல்ல கான்டாக்ட்ல இருக்கிறதுனால, குவாலிட்டியான ஆட்கள எடுத்து போட்டு சின்ன பட்ஜெட்ல ஒரு நல்ல படமா எடுத்து வந்துட்டோம். ஒரு நல்ல போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் நம்ம தமிழ் ஃபிலிம் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்லயே இருக்கிறதுனால நம்ம பண்ணிட்டோம். ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா, எல்லாமே சின்ன பட்ஜெட்ல படம் எடுக்கலான்ட்டு 1 கோடி, 1 1/2 கோடி போட்டு ஏமாறத விட, ஒரு 25 லேக்ஸ்ல படம் எடுக்கிறது பெரிய அமௌண்ட்லாம் இது கிடையாது. அதாவது சின்ன பட்ஜெட்னாவே 1 கோடி, 1 1/2 கோடி. அதுக்கு கீழ படமே எடுக்கவே முடியாது. அப்படின்னு புதுசா வர தயாரிப்பாளர்கள் மைண்ட் செட் ஆயிடுறாங்க. பட் அவங்க எப்படி இந்த மைண்ட் செட் ஆச்சுன்னு தெரியல. அதாவது இடையில இருக்கிற மீடியேட்டர்ஸ்க்கு ஏதாவது பண்ணிட்டாங்களா, இல்ல இந்த புதுசா வர இயக்குனர்கள் போய் அப்படி சொல்லிட்டாங்களா என்னன்னு தெரியல. சின்ன பட்ஜெட் 25 லேக்ஸ்ல நிச்சயமா எடுக்க முடியும். இது வாய் வார்த்தையாவே பேசிக்கிட்டு இருந்தா சரியா வராது இல்லையா? அதுக்கு தான் அந்த படத்தை நான் எடுத்திருக்கிறேன். விரைவில் அந்த படம் ரிலீஸ் ஆகும். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அடுத்து ஸ்ரீ ரேணுகாம்பாள் துணை இருப்பாள் அப்படிங்கிற படம் ஜூலை 18ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். அந்த படத்துக்கு பட்ஜெட்டும் 25 லேக்ஸ் தான். ஏன் இந்த 25 லேக்ஸ்லயே நான் டிராவல் பண்றேன் அப்படின்னா, 25 லேக்ஸ்ல ஒரு நல்ல படம் எடுக்க முடியும் அப்படிங்கிறது யாராவது ஆள் எடுத்து காமிச்சாதான் மற்றவங்களுக்கு நம்புவாங்க. மற்றவங்களை ஏன் இதை நம்பணும் அப்படின்னா, இந்த பட்ஜெட்ல எடுக்க முடியும்னா, சார் இந்த பட்ஜெட்ல எப்படி சார் எடுக்க முடியும்? நீ என்கிட்டயே கேள்வி கேட்கிறேன். 1 கோடி ரூபாயில 4 படம் எடுக்கும். ஒரே படம் எடுத்து தோக்கிறதுக்கு அந்த 1 கோடி ரூபாயில 4 படம் 2 படம் தோத்தா விட 2 படம் ஜெயிக்கும். நீங்க ஸ்டேபிளா அங்க உட்கார முடியும். அதாவது 25 லேக்ஸ்ல எடுக்க முடியுமா? நிச்சயமா எடுக்க முடியும். முடியாதுன்னு கிடையாது. அது காரணம் என்கிட்ட 35 வருஷம் அனுபவம் இருக்கு. அனுபவம் இல்லாதவங்களால எடுக்க முடியாது. ஒருவேளை அப்படி எடுத்தா வியாபார தகுதி அது இழந்துரும். கதைக்குள்ள வியாபாரம் இருக்கும். இந்த வியாபார தகுதியோட இந்த படத்தை எடுத்துட்டா நிச்சயமா சக்சஸ் ஆயிடும். அனுபவத்தை நான் முதலீடா போட்டு தான் இந்த 25 லேக்ஸ்ல நான் எடுக்கிறேன்னு சொல்றேன். எனக்கும் ஒரு வேலை அனுபவம் இல்லைன்னா நிச்சயமா உங்களை மாதிரி தான் நானும் 1 கோடி 1 1/2 கோடின்னு போட்டு யாரையாவது நம்பி கடைசியில் அது வியாபாரம் ஆகுது ஆகலைன்னு அந்த போராட்டமான வாழ்க்கைக்குள்ள தான் போற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு 25 லேக்ஸ்ல ஒரு நல்ல படம் எடுக்க முடியும். ஆனா நல்ல பிளான் வேணும், பக்கா பிளான் வேணும். அதை நம்ம அனுபவத்தை முன்னிலைப்படுத்தி இந்த பிளானை கையில எடுத்துக்கிட்டு அதே போல போய் ஷூட் பண்ணிட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிச்சு நீங்க மார்க்கெட்டை கொண்டு போனீங்கன்னா நிச்சயமா நம்ம லாபத்துல தான் முடியாதுன்னு கிடையாது. ஒரு 25 லேக்ஸ்ல படம் எடுக்கணும், உங்களுக்கு ஏதாவது ஐடியா வேணும், ஒரு 25 லேக்ஸ்ல நான் படம் எடுக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு நீங்க கொஞ்சம் ஐடியா கொடுங்க, நீங்க பண்ணி தர முடியுமா அப்படின்னு உங்களுக்கு யாருக்கா இருந்ததுன்னா தாராளமா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. என்னுடைய ஃபுல் ஐடியாவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். எல்லாரும் சினிமாவில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. இங்க இருக்கிறவங்களே திருப்பி ஜெயிக்கணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாரும் வாங்க, ஜெயிங்க, ஜெயிச்சுட்டு வீட்டுக்கு போங்க. அதுக்கு ஒரு முன்னுதாரணமா நான் இருக்கணும்ன்றதுக்கு தான் அந்த பாய்.